வெல்கம் டு என்னுடைய சமையல். நாம் இன்றைக்கு அரிசி மாவில் ஒரு அருமையான ரொட்டி செய்ய போகிறோம். சப்பாத்தி நல்லா சாஃப்டாக. இது வந்து நல்லா சிக்கன் கிரேவி, மட்டன் கிரேவி, எக் கறி, நம்ம கொண்டக்கடலை குழம்பு, குருமா அதிலெல்லாம் ரொம்ப சூட்டாகும். இப்போ எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இப்படி ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. 1 கப்பு மாவுக்கு 1 கப்பு தண்ணி. இப்போ இது நல்லா கொதிச்சுக்கிடட்டும். நம்ம இடியாப்பம் எப்படி செய்வோம் அது மாதிரி இப்போ கொதிச்சு இது கொஞ்சம் சால்ட் சேர்த்துக்கணும். குறைய சால்ட் சேருங்க. உப்பு நிறைய போட வேண்டாம். நிறைய போட்டால் அவ்வளோவா நல்லா இருக்காது. குறைவாக போட்டால் தான் அது நல்லா, ஏன்னா கிரேவி நல்லா காரசாரமாக இருக்கும்போது கொஞ்சோண்டு ஆயில், ஒரு 2 டீஸ்பூன் அளவு, 1 டீஸ்பூன் அல்லது போடாமலும் இருக்கலாம். இப்போ இது கொதிக்கட்டும். இப்போ கொதிச்சுட்டு இப்போ நம்ம மாவை போட்டுருவோம். போட்டுட்டு நல்லா கிளறிட்டு சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுவோம். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கிளறிட்டு கிளறிட்டு இதை மூடி வச்சிடும். இப்போ ஒரு 5 மினிட்ஸ்க்கு மூடி இருக்கட்டும். இப்போ 5 நிமிஷம் ஆயிட்டு இந்த மாதிரி புட்டு பதத்துக்கு வரணும். இப்போ இதை நம்ம இப்போ இதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். இப்போ இது கொஞ்சம் ஆறின உடனே கொஞ்சம் ஓப்பன் பண்ணி வைங்க. ஒரு 1 மினிட்டுக்கு ஆறின உடனே இப்போ கூட கொஞ்சம் சூடாக இருக்குது, ஆறிக்கிடட்டும். இந்த மாதிரி உங்களுக்கு கையில் சுட்டுச்சு அப்படின்னா இந்த மாதிரி டம்ளரில் பின் போர்ஷனை வச்சு கூட நீங்கள் இந்த மாதிரி கூட செய்யலாம். பட் என்னோடது கொஞ்சம் ஆறிட்டு ஆகையினால கைட்டு நம்ம செய்யலாம். இப்போது நம்மளுக்கு தண்ணி தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணி, சும்மா நார்மல் தண்ணி கலந்துக்கலாம். அவ்வளோ தண்ணி தேவைப்படாது. லைட்டாக தேவைப்பட்டால் தொட்டுக்கிடலாம். இப்போ நம்ம பிசைகிறோம். இந்த மாதிரி நீங்கள் பிசையணும். கொஞ்சம் வேணால் நம்ம தண்ணி கலந்துக்கிடலாம். லைட்டாக கைட்டு இப்படி போட்டு லைட்டாக நல்லா சப்பாத்தி மாவு அளவுக்கு நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிறோம். இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கிடலாம். நீங்கள் லைட்டாக தண்ணி தெளித்து ரொம்ப தெளிச்சிடக்கூடாது. இந்த மாதிரி இப்படி நல்லா நைஸாக பிசையணும். சப்பாத்தி நல்லா சாஃப்டாக வரும். நல்லா இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிடணும். பிசைஞ்சு எடுத்துட்டு ஒரு 2 நிமிஷம் இதை கவர் பண்ணி வைப்போம். ஒரு 2 நிமிஷம் ஆகிட்டு இப்போ நம்ம சப்பாத்தி மாதிரி பால் இவ்வளோ பெருசு போதும். இப்போ எல்லாம் இந்த மாதிரி செய்யும்போது நீட்டாக பால் வந்துடும். சப்பாத்தி மாதிரி நீங்கள் ஈஸியாக உருட்டலாம். நீங்கள் ரைஸில் எப்படி பண்ணலான்னு உங்களுக்கு நினைப்பீங்க, ஆனால் அது ஈஸியாக வந்துடும். இந்த மாதிரி போர்ஷன் எடுத்து பால் இப்படி பால் செஞ்சு வச்சுக்கோங்க. நல்லா மாவு எப்படி நம்ம சப்பாத்தி போடுறோம் அதே மாதிரி தான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. மூடி வச்சு இந்த ரோலர்லேயும் நல்லா இந்த மாதிரி வரும். அதை நம்ம சரி பண்ணிக்கிடலாம். இந்த மாதிரி எடுத்துரும். இப்போ இது இப்படி வரும்போது ஜஸ்ட் இப்படி பண்ணால் ஜாயிண்ட் ஆயிரும். லைட்டாக ஜாயிண்ட் ஆக்கிட்டு திருப்பி நல்லா மாவு போட்டுட்டு இந்த ரோலர் பின்னை வந்து இந்த கட்டையை இங்கே லைட்டாக பிடிக்கணும். போட்டு ப்ரெஸ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி இப்போ இப்படி லைட்டாக உருட்டிகிட்டே வரணும். உங்களுக்கு உருட்ட வரலைன்னா கீழே மாவு போட்டுக்கிடணும். ரொம்ப எடுக்க வேண்டாம். இப்போ நான் எடுக்கிறேன், நீங்கள் முடிஞ்ச வரை அது நம்மளுக்கு போட போட வந்துடும், ஈஸியாக வந்துடும். இப்போ நான் நல்லா உருட்டிட்டு காமிக்கிறேன். இந்த மாதிரி உருட்டிக்கோங்க. எடுக்கிறதுக்கு ஈஸியாக வரும். இந்த மாதிரி இப்போ நம்ம பேனை நல்லா சூட் பண்ணிக்கணும். பேன் நல்லா சுட்டிருக்கணும். அதே சமயத்தில் போடும்போது ஸ்லோ பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி இப்போ கொஞ்சம்
தீயை மேலே கொண்டு வரணும் லைட்டாக. இப்போ என்ன பண்ணணும், சாதா தண்ணியை என்ன பண்ணணும், இது மேலே கொஞ்சம் இப்படி கூட தொளிக்க கூட செய்யலாம், இப்படி தொளிக்கவும் செய்யலாம். இப்படி பண்ணுறதுனால என்ன ஆகும், சாஃப்டாக வரும் சப்பாத்தி ரொட்டி, இல்லாட்டி ஹார்டாயிரும். இந்த மாதிரி இந்த நேரம் நீங்கள் வந்து ஸ்லோவாக வச்சுக்கோங்க, இல்லாட்டி கை சுட்டுரும். அதுக்கப்புறம் நம்ம ஸ்பீடாக வச்சுக்கலாம் இந்த மாதிரி. இப்போ தீயை இது வந்து நல்லா ட்ரை ஆகணும், இந்த தண்ணி ட்ரை ஆகும் வர வேகணும். இப்போ ஹைக்கு கொண்டு வந்துடணும், அதாவது மீடியம்லேருந்து கொஞ்சம் மேலே. இப்போ இது ட்ரை ஆகிக்கணும். இந்த மாதிரி நம்ம போட்ட தண்ணி ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், பெரட்டி போடணும். எப்படி இப்போ தீயை நல்லா ஹையாக வச்சுக்கோங்க, அப்போ தான் அது லைட்டாக மேலே உப்பிக்கிட்டு வரும், இல்லாட்டி ஃப்ளாட் ஆயிரும். லைட்டாக ஒத்தி விடுங்க. நீங்கள் நம்ம தோசை கரண்டிட்டும் நீங்கள் செய்யலாம். இப்போ கீழே வேகம் வர வெந்துக்கிடணும். இப்போ நம்ம இதை சேர்த்துக்கணும், ஐயா வச்சுக்கோங்க. இப்போ திருப்பி போட்டுவிடும், லைட்டாக ப்ரௌன் வரணும் இந்த மாதிரி. இப்போ இது லைட்டாக மேலே வரும். ரொம்ப ப்ரெஸ் பண்ணக்கூடாது, எவ்வளோ வருதோ அவ்வளோ போதும். சில நேரங்களில் நல்லா வரும், சில நேரங்களில் நல்ல மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணணும். நம்ம நார்மல் சப்பாத்தி எப்படி அது மாதிரி லைட்டாக ப்ரௌன் ஸ்பாட் வரும்போது நம்ம எடுத்துடணும். இப்போ எல்லா பக்கமும் இது எண்ணெய் போட வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ நம்ம எடுத்துருவோம். எடுத்துட்டு நீங்கள் இந்த மாதிரி காட்டன் துணியில் தான் வைக்கணும், அப்போ தான் அது வந்து சாஃப்டாக இருக்கும். நீங்கள் ஓப்பனாக வச்சீங்க அப்படின்னா அது என்ன ஆயிரும், ஹார்ட் ஆயிரும் கொஞ்சம், அதாவது சாஃப்டாக அவ்வளவா இருக்காது. கொஞ்சோண்டு மாவு, அது ட்ரை ஆச்சுன்னா ரொம்ப கிராக் விழும் அந்த மாதிரி. இப்போ நல்லா கொஞ்சம் அதே மாதிரி மாவு போட்டுவிடணும், எவ்வளோ வேணும் மாவு போட்டுவிடலாம். இப்போ நல்லா உருட்டிட்டு காமிக்கிறேன். நல்லா சூடாக இருக்கணும். இந்த மாதிரி ட்ரை ஆகி லைட்டாக பபிள்ஸ் வரும், அந்த நேரம் நீங்கள் பெரட்டி போட்டுருங்க. இப்போ நல்லா ஸ்பீடாக வச்சுக்கோங்க. லைட்டாக கீழே வேகும்போது லைட்டாக நீங்கள் இந்த கிளாத்தை வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணணும். ப்ரெஸ் பண்ணும்போது அது நல்லா உப்பலாக வரும். இப்போ நம்ம நெக்ஸ்ட் பெரட்டி போடுவோம். இப்படி மேலே வரும். இப்போ இது ஆயிட்டு எடுத்து இப்போது இது வந்து நான் தண்ணி போடாமல் நான் செய்து காமிக்க போகிறேன். நீங்கள் தண்ணி போடாமையும் செய்யலாம். இப்போ ஹையில் வச்சுக்கோங்க. இதை வந்து குறைக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஹையிலே இருக்கட்டும். ஏன்னா நம்ம தண்ணி போடணுன்னா தான் நம்ம குறைக்கணும். இப்போ இது பபிள்ஸ் வந்துக்கிட்டோம். இந்த மாதிரி லைட்டாக பபிள்ஸ் வரும்போது நம்ம பெரட்டி போட்டுருவோம். இப்போ இந்த சைடு வந்துக்கிட்டோம், மேலே வரும். இப்படி உடஞ்சா பரவாயில்ல, சில நேரங்களில் இப்படி உடையும். இப்போ அந்த சைடு வந்துக்கிட்டோம். இப்போ அந்த சைடு வந்துருக்கோம். லைட்டாக நீங்கள் இதை ப்ரெஸ் பண்ணீங்கன்னா லைட்டாக மேலே வரும். இது கொஞ்சம் பிஞ்சதுனால மேலே வர மாட்டேங்க, இல்லாட்டி இது சூப்பராக மேலே வரும். இப்போ இவ்வளோ வந்தால் இந்த மாதிரி ஸ்பாட்ஸ் வந்ததுன்னா ரெடி ஆகிட்டுன்னு அர்த்தம். இந்த மாதிரி நீங்கள் தண்ணி போடாமலும் நீங்கள் செய்யலாம். இப்போ ரெடி ஆகிட்டு இப்போ ரெடி ஆகிட்டு இந்த மாதிரி கிளாத்தில் வச்சிங்கன்னா நல்லா சாஃப்டாக இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி எண்ணெய் தேவையில்லை, எண்ணெய் தேவைன்னா போட்டுக்கோங்க லாஸ்ட்டில் எடுத்த உடனே, பேன்லேருந்து எடுத்த உடனே. உங்களுக்கு ரவுண்டு வரலைன்னா கூட நீங்கள் ஒரு பிளேட்டை வச்சு கட் பண்ணிக்கிடலாம். முடிஞ்சால் தண்ணி போடுங்க, அப்படி இல்லைன்னா கூட தண்ணி போட வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாது, ஏன்னா ஆல்ரெடி வெந்தது. லைட்டாக அந்த ப்ரௌன் ஸ்பாட் வந்தோடனே எடுத்துடணும். இது வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இது நல்ல சிக்கன் கிரேவியில், மட்டன் கிரேவிலலாம் ரொம்ப நல்லாயிருக்கும்.
இது வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.